உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகி உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் மோசையின் முட்செடி அனுபவத்தின் மூலமாக கடந்த காலங்களில் அற்புதமான பாடங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. இந்த நாளிலும் நம்மோடு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படியாய் போதகர் மோகன் மனாசி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மீதமாய் இருக்கிற அந்த முட்செடியின் அனுபவத்திலிருந்து மோசையை சந்தித்த அனுபவத்திலும் இருந்து அற்புத பாடங்களை வழங்கும்படியாய் போதகர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக நம் மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பசர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த காலங்களெல்லாம் நம்ம அற்புத விதமான பாடங்களை படித்தோம். மோசையை ஆண்டவர் சந்தித்த விதங்களையும், அந்த அக்கினி, வெந்து போகாதிருக்கிற தன்மை, பரிசுத்த பூமி, இப்படி நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்தாங்க. மீண்டுமாக அந்த மோசையினுடைய அனுபவத்தில் நாம் படிக்கக்கூடிய அடுத்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யாத்திராகமம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மோசையை தேவன் சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாஸ்டர். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. யாத்திராகமம் 3:5 நான் வாசிக்கிறேன், பாருங்களேன். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு அப்படின்ற வார்த்தையை வாசிச்சோம் பாஸ்டர். சரி, இந்த வார்த்தையை வாசிச்ச நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நான் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா செருப்பு போட்டு போக முடியாது. ஆமாம், தெய்வம் செப்பலை வெளியே விட்டு தான் போவோம். அதே கான்செப்டில் தான் இங்க நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சோம், தெய்வத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இங்கேயும் சர்ச்சுக்குள்ள போகும்போது பாதரட்சியை கட்டி விட்டு தான் போறோம். ஆனா நான் பூனேவில் படித்தேன் பாருங்க, அங்க ஒரு வெள்ளைக்காரர் வந்துட்டாரு. அவரு ஷூ போட்டுக்கிட்டே உள்ள வந்துட்டாரு. அப்ப என் கூட வந்த தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு ஐயா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் எப்படி ஷூவை போட்டு உள்ள வரலாம், இது பரிசுத்தமான இடமாச்சு, மோசே சொல்லி இருக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இருந்தாருங்க பாஸ்டர். நான் மட்டும் இல்லைங்க, என்னோடு இருந்தவங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, பரிசுத்தமான இடம், அதனால செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படின்னு. நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்துல இதுக்கு இந்த சப்ஜெக்டுக்கான வேறொரு ஆகாரம் உங்களத்துல உண்டுங்களா? சரி, நம்ம தியானிப்போம். ஓகேங்க. இப்போ சம்பவத்தை பார்த்தோம். இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு சொல்லுதா இல்லையா? ஆமாங்க. முட்செடி என்ன சொல்லுச்சு? ஒரு பாடத்தை சொல்லிச்சு. அக்னி எதை குறிச்சது? ஆண்டவரை குறிச்சது. அந்த நிக்கிற இடம் பரிசுத்தமானது. ஏன் வெந்து போகல? எல்லாத்தையும் பார்த்தனா அப்ப பாதரட்சைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல? நிச்சயமா. சரி, பொதுவா இப்ப நீங்க சொன்னது ஒண்ணும் தவறு இல்லை. ஆலயத்துக்கு போகும்போது நம்ம அந்த மரபுல இருந்து வந்ததுனால அது இருக்கும், அது நான் தவறு சொல்லல. ஆனா அதே நேரத்துல செருப்போட உள்ள போக கூடாதுன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுல தான் அந்த மாதிரி. ஆனா வெளிநாடுகள் என்ன செய்வீங்க? அவங்க அதான் எல்லாரும் ஷூ போட்டு போனாங்கல்ல. அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் வேதாகமத்துல பாதரட்சிகள் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல் பாடம் சொல்லும். ஓ, நம்ம எல்லா நேரத்திலையும் பொதுவா நம்ம பாதரட்சை என்று சொல்வதற்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆயத்தம் என்னும் பாதரட்சியை, சுவிசேஷ பாதரட்சியை நீ அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாதரட்சி சுவிசேஷத்தை குறிக்குது. அந்த இடத்துல பாதரட்சை சுவிசேஷத்தை குறிக்கும், ஆயத்தத்தை குறிக்கும். சரிங்களா? அது நான் கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் பாதரட்சி கழட்ட சொன்னார்? அதுதான் தெரியலங்க, உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்குங்க. சரி, இப்போ இது கொஞ்சம் டீப்பா படிக்கணும். ஓகே. ஆண்டவர் சாதாரணமா சொல்லல, அந்த இடம் பரிசுத்தமானது, கலட்டுன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அந்த பரிசுத்தமான இடத்துல அந்த பாதரட்சியை போட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தவறு கிடையாது, புரிஞ்சுக்கலாம். பட் அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன? வாசிப்போமா? ஏசாயாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். ஏசாயா 20ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிங்க. ஓகே, 2வது வசனத்தை 4வது வசனத்தீங்களா? ஆமா, 2வது வசனத்தை வாசிங்க. நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம், தப்பு இல்லை. ஏசாயா 20வது அதிகாரம் 2வது வாக்கியம். கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரட்டை அவிழ்த்து உன் கால்கள் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். சரி, ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி. ஆமாங்க. ஒரு தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சம்பவத்தை சொல்றாரு. உன் காலில் இருக்கிற பாதரட்சைய கழட்டி போடு, என்ன பண்ணு,
வஸ்திரம் இல்லாமலும் ம் வெறுங்காலுமாய் நீ நடங்கிறார். ஓகேங்க. அப்ப ஏசையா பாதரட்சை போட்டிருந்தாரா? ஆமா போட்டிருந்தாரு. அதனால தானே கழட்ட சொல்றாரு. ஆமா. சரி, இப்ப அது ஏன் கழட்ட சொன்னாரு? அவர் பரிசுத்தமான இடத்துல ஏசையா நிக்கிறாருங்கிறதுக்காக கழட்ட சொன்னாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்லைங்களே, வார்த்தை ஒண்ணு அப்படி மேல இல்லைங்களே. அப்போ பாதரட்சை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பொருளை அந்த சம்பவத்தோடு கூடிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. இந்த இடத்துல பரிசுத்தம்ங்கிறது இல்ல, ஆனா இந்த பாதரட்சை கழட்ட சொன்னதுக்கு ஒரு காரியம் இருக்கு. 3வது 4வது வசனங்களை நீங்க வாசிங்க. ஓகே. அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசையா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல ஒரு அடையாளத்தை சொல்றாரு. ஏசையாவை என்ன சொல்லிட்டாரு? வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்கல்லுமா எத்தனை நட? 3 வருஷம் நட. ஆமாங்க. சரியா? அந்த ஏன் நடக்க சொன்னாருங்கிறதுக்கான விளக்கத்தை 4வது வசனத்துல சொல்றாரு. சரிங்க. அசிரியா ராஜா தன் சிறை பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியருமான இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்திற்கு வெக்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படத்தக்கவர்களாய் கொண்டு போவான். என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏசையாக்கு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. சரிங்க. 3 வருடம் நீ காலில் பாதரட்சை போடக்கூடாது, வஸ்திரம் இல்லாம நடக்கணும். ஏன் அதை நடக்க சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன சொல்லுது? அசிரிய ராஜா நான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாதவனும் வெறுங்காலுமா எகிப்துக்கு வெக்கம் உண்டாகும்படி அசிரிய ராஜா எகிப்தை சிறைபிடிக்க போறானா, அடிமையா கொண்டு போறானா. அந்த அடிமையாய் கொண்டு போவதற்கு அடையாளமாய் காலில் என்ன இல்ல? பாதரட்சை இல்லாம நட. வஸ்திரம் இல்லாம இருக்கிற தன்மையும் வஸ்திரம் இல்லாம இருக்கிற தன்மையும் என்னவா? வெக்கம் உண்டாகும்படிக்கு. என்ன சொல்றாரு? வெக்கம் உண்டாகும்படிக்கு என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்னா வெறும் காலுமாய் வஸ்திரம் இல்லாமலும் நடக்கணும். ஏன் வஸ்திரம்? அப்போ வஸ்திரம் எதை கொடுக்குது? சரி, இங்கேயும் என்ன சொல்லிட்டாரு? இங்கே என்ன சொல்றாரு? வெறுங்காலாய் நடங்கிறாங்க. கண்டிப்பாங்க பாஸ்டர். நல்ல ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரும். கண்டிப்பா பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நிகழ்வுக்குள்ளாய் கடந்து வருவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளை கடந்து வந்திருக்கிறோம். அற்புதமான சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். மீண்டுமாக நம் சத்தியத்தை படிக்க தொடருவோம். பாஸ்டர், ஏசையா 20வது அதிகாரத்தில் வசனம் 2 to 4 வரைக்கும் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4வது வசனத்துக்கான விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க பாஸ்டர். நல்லது. அப்போ இந்த இடத்துல பாதரட்சை என்பது எதை குறிக்கும்? பாதரட்சை இல்லாமல் இருப்பது எதை குறிக்குது? எகிப்தியர்கள் அசிரியர்களால் எகிப்தியர்களும் எத்தியோப்பியர்களும் அடிமைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு ஒரு தரிசனத்தை சொல்றாரு. அவர்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி அவங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக ஏசையாவை என்ன சொல்றாரு? வெறுங்காலோட பாதரட்சிய இல்லாம வெறுங்காலோட வஸ்திரம் இல்லாம வஸ்திரம் இல்லாமன்னு சொல்றார். நிர்வாணமாய் அல்ல, மைண்ட்ல வச்சுக்கணும். ஏதோ அந்த ஆடை எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு சிறிய ஆடையா கூட இருக்கலாம். ஏன்னா அடிமைப்பட்டு போறவன் அடிமையோட ஆடைகள் எப்படி இருக்கும்? பெரிய ஆடைகளா வஸ்திரம் இல்லாம இருக்க மாட்டான், இருப்பான். ஆனா நம்ம உடுத்துற ஆடை மாதிரி இருக்காது. சரிங்களா? நம்ம கவனிப்போம். இப்போ இந்த இடத்துல பாதரட்சை என்னத்தை சொல்லுது? இங்க அடிமைப்பட்டு போகிற அந்த காரியத்தை பேசுறது. அடையாளம், ஒரு வெக்கத்தை அடையாளப்படுத்தும்படியாக பாதரட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்போ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. பாருங்களேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். சரி, தாவீது யாரு? தாவீது ஒரு ராஜா. ராஜா காலனி இல்லாம நடக்குவானா? எப்படிங்க நடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தாவீது வெறுங்காலாய் நடந்தானா? காரணம் என்னன்னா, அப்சலோம் தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடி கொண்டிருக்கான். அப்போ அந்த நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு தாவீது போறான். ஆமாங்க. ஒரு மக்கள் வெறுங்காலாய் நடப்பது ஆச்சரியம் இல்ல. ஒரு ராஜா வெறுங்காலா நடக்கிறாருன்னா காரணம் இருக்கு. அப்படின்னா தாவீது அந்த பாதரட்சை இல்லாமல் நடந்தது அவனுடைய வீழ்ச்சியை குடிக்குது. அவன் யாரு? ஒரு ராஜா. இப்ப அவனுக்கு என்ன இல்ல? பாதரட்சை இல்ல. பாதரட்சை இல்ல.
அப்ப அந்த பாதரட்சை எதை குறிக்குது? அவன் ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான், அவன் ராஜ்யத்திலிருந்து வீழ்த்தடைந்து விட்டான். ஆமாங்க. அப்போ இந்த இடத்துல பாதரட்சை என்ன பரிசுத்தத்தை குறிக்குதா? இல்லைங்களே, பரிசுத்த குறிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அப்போ ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தகுந்தாற்போல் பாதரட்சை ஒவ்வொரு பாடங்களை வைத்திருக்கும். இப்போ அங்க ஏசாயாக்கு சொல்றாரு, எகிப்தும் எத்தியோப்பியாவும் 3 வருஷம் அடிமையா போறாங்க, அதற்கு அடையாளமா நீ பாதரட்சையும் வஸ்திரம் இல்லாம நட. இங்க தாவீது தான் எல்லாவற்றையும் இழந்துட்டான், ராஜாங்கிற ஸ்தானத்தை இழந்துட்டான். அதனால என்ன பண்ண சொல்றான்? பாதரட்சை இல்லாம அவன் நடந்து போகிறத நம்ம பாக்குறோம். அது அவனுடைய வீழ்ச்சியை குறிக்கிறதா இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று சம்பவத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்க. ரோமர்களுடைய நாட்களிலும் யூத நாட்களிலும் பாதரட்சைங்கிறது ஒரு அந்தஸ்து மிக்க பொருள். ஓகே, அவங்களுடைய நாட்கள் இது காலமெங்கும் இருந்துச்சு. சரிங்க. ஓகேங்களா? அந்த காலணிகளை ரொம்ப அலங்காரமான காலணிகளா அணிவாங்களாம். அந்த காலணிகள் யார் அணிவாங்க அப்படின்னா, சமூகத்துல அந்தஸ்து படைச்சவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, உயர் நிலையில இருக்கிறவங்க தான் பாதரட்சை அணிவாங்க. ஆனா யார் அணிய மாட்டாங்கன்னா, அடிமைகளும் வேலைக்காரர்களும் பாதரட்சை அணிய மாட்டாங்க. ரோமன் ஆட்சி காலத்துல வரலாற்று சம்பவம். ரோமர்கள் ஆட்சி காலத்துல அடிமைகளும் வேலையாட்களும் பாதரட்சை அணிய மாட்டாங்க. ஓ, சரி 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 சரி. இந்த இளையகுமாரன் சம்பவம் இருக்குல்ல, ஓமை. ஆமாங்க பாஸ். அதுல ஏன் பாதரட்சை கொடுத்தாருன்னு பார்க்கணும். ஏன்னா தகப்பனுக்கு கீழே வேலை செய்யற வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் என்ன சொல்லி போறான்? தகப்பன் இடத்துல அநேக வேலைக்காரர் உண்டு, நானும் எப்படி போறேன்? வேலைக்காரனை போலவே போறேன். இப்ப என்னதான் போறான்? அப்ப வேலைக்காரன் செப்பல் போடுவானா? இல்ல. அப்ப அங்க அவன் செருப்பு இல்லாம வந்ததை யாரு பார்த்தா? தகப்பன் பார்த்தாரு. அப்ப அவனுக்கு செருப்பை கொடுனா வேலைக்காரன் செருப்பு போட மாட்டான். அவனுக்கு செருப்பை கொடுங்கிறது என்ன அர்த்தம்? என் பிள்ளை அவன் எடுத்து வா, அவனை நான் ஏற்றுக்கொள்றேன், அவன் என்னுடைய மகன்கிற அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். பாஸ்டர், அப்ப இந்த மோசேயினுடைய சம்பவத்துல பாதரட்சை இல்லாதது அடிமை அப்படின்ற ஒரு பார்வையிலே இருக்கிற மாதிரி இருக்குதுங்களே. என்ன ரகசியம் அதுல இருக்குது? கம்ப்ளீட் பண்ணுவோம். இல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. சுவாரஸ்யமா தான் இருக்கு. காரணம், இப்ப இந்த இடத்துலயும் பாதரட்சைக்கு ஏசியாக்கு உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சு. தாவீதோடைய வாழ்க்கையிலையும் பாதரட்சைக்கு உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சுச்சு. ஆமாங்க. சரிங்களா? இப்போ மோசேவை பாதரட்சையை கழட்ட சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும் உங்களுடைய புரிதல்? அங்க ஏதோ ஒரு காரியத்தை, அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்க போறார். அப்பனா ஏசாயால சொன்ன மாதிரி எகிப்தியர்களும் எத்தியோப்பியர்களும் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த வெட்கத்தின் அடையாளமாய் பாதரட்சை இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் பரிசுத்த பூமியில் நிற்கிற உன் பாதரட்சையை கழட்டு அப்படின்னா, என் பிள்ளைகள், என் ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள், அடிமைகள் பாதரட்சை போடுவதில்லை. ஓ, அவருடைய ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது தான் பாதரட்சைங்களா? அப்ப இதுதான் குறிக்குதா? இதுக்கு ஏதாவது வேற ஆதாரம்? ஒரு வசனத்தை வாசி. எப்பயுமே பைபிள் சொல்லுதுங்க பாஸ்டர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க, 1 அல்லது 2 சாட்சி, நீங்க இன்னொரு சாட்சியை எடுத்து சொன்னீங்கன்னா இன்னும் புரிதல் கிடைச்சிரும் பாருங்க. ஒரு சாட்சி இல்ல, 2 சாட்சி சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம வெளியில போக வேணாம், இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்தே பாப்போம். இப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு? மோசேவை பாதரட்சைய கழட்டி போடு. ஏன் அப்படின்னா, உன் ஜனங்கள், என் பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க. அடிமைகள் என்ன பண்ண மாட்டாங்க? பாதரட்சை போடுறதுக்கு கிடையாது. வேலைக்காரர்களும் போட மாட்டாங்க. அப்போ உன் ஜனங்கள் கிடக்குறாங்க. சரி, இப்போ ஆண்டவர் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துட்டார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது. சரி, என்னாச்சு? பஸ்காவை புசிக்க சொல்றாரு. ஆமாங்க. வெளியில கூட்டு போறாரு, பஸ்காவை புசிக்க சொல்றாரு. சரியா? எப்படி புசிக்கணும்னு சொல்றாரு, படிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இங்கேயும் பாதரட்சை வருதுங்களே. எப்படி வருது பாதரட்சை? எப்படி வருது? உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும். அங்க கலட்டி போடு அப்படின்னாரு, இங்க போட்டுக்கொள்ளுங்க அப்படின்றாரு. அங்க கலட்டி போடுன்னு சொன்னதுக்கான அடையாளம் என்ன? அடிமையா இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. அப்ப நீ பாதரட்சியை போடுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அடிமை இல்ல, நீ என் பிள்ளை இல்ல. ஒரு சுதந்திர பிரயாணத்தை நீ துவங்க போற. இனி அடிமையானவன் அல்ல, நீ சுதந்திரவாளி.
இளையகுமாரனுக்கு தகப்பன் கொடுத்தாரு இல்லையா பாதரட்சை, ஆமா. அதுதான் இங்க என் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் கிடக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக மோசே உன் பாதரட்சையை கழட்டி போடு, என் பிள்ளைகள் அடிமைகளாய் கிடக்கிறார்கள், அங்கிருந்து மீட்டு கொண்டு வரும்போது இன்னைக்கு நீங்கள் அடிமை அல்ல, பாதரட்சியை தொடுத்து கொண்டே சாப்பிடுங்கள், புறப்படுகிற நேரமாச்சு புதிய தேசத்தை நோக்கின்னு சொல்லி ஒரு பிரயாணத்தை துவங்குறாரு. அவர்கள் அடிமையானவர்கள் அல்ல, விடுதலையாக்கப்பட்ட சுதந்திரவாளிகள் என்று சொல்வதற்காக பாதரட்சியை தொடுத்தான். உண்மையாங்க பாஸ்டர், நாங்கள் புசிராத வேறொரு ஆகாரத்தை ஆவியானவர் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே வராங்க. நல்லது. பாதரட்சை அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஆண்டவர் இறங்குற இடம், பரிசுத்தமான இடம், அதனால பாதரட்சை போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களுடைய நினைப்பாக இருந்தது. ஆனாலும் ஆவியானவர் இந்த அற்புதமான நேரத்தில் நேர்த்தியான பதில்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருகிறாரு. அற்புதமான பாடங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாங்கள் பாடத்தை படிக்கலாங்களா? நிச்சயம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் பாதரட்சைக்கான பாடத்தை படிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்வுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். பாதரட்சியை குறித்த நல்ல பாடங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். போதகரோடு இணைந்து மீண்டும் நாம் படிப்போம். பாஸ்டர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மோசையினுடைய சம்பவத்தில் பாதரட்சியை கழட்டி போடுங்க அப்படின்னாரு. ஆனால் பஸ்கா புசிக்கும் பொழுது பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாரு. அங்கே அடிமையாக இருந்தான், இங்கே சொல்றாரு இனிமேட்டு அடிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வேற ஏதாவது நாங்கள் புசிக்காத ஆகாரங்கள் இருந்தால் பகிர்ந்து கொடுங்களேன். இன்னொரு ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்போ இந்த பாதரட்சிக்கான இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்பதை மோசேவுக்கு புரிந்து கொள்ளும்படி, ஏன்னா மோசேக்கு தெரியும் அவன் எங்க இருந்தான், அரண்மனையில் இருந்தவன். அரண்மனையில் இருக்கிறவங்க பாதரட்சை போடுவாங்க. கண்டிப்பா. அடிமைகள் போட்டிருப்பாங்களா? முடியாது. இப்ப இங்க யார் போட்டிருந்தா? ஐயா, மோசே போட்டிருந்தா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கழட்டி போடுங்க, என் பிள்ளைகள் இன்னும் அடிமையா தான் இருக்கிறாரு, பாதரட்சை கழட்டு, அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். அதுதான். நீ பாதரட்சை போட்டிருக்க, நீ கலட்டுனா நீ அடிமை என்பதை அவன் உணர்வான். அது என்ன ஆண்டவர் சொல்ல வராரு, என் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள், உன் பாதரட்சையை கலட்டு, அவர்களை போய் மீட்டு கொண்டு வருவதற்காக நான் உன்னை அழைக்க வந்தேன். உண்மையிலே ஒரு அற்புதமான பாடம் பஸ் இது. அப்படியே என்ன சொல்றாரு, அழைச்சிடுறாரு, மோசே போயிடுறாரு. வரும்போது என்ன பண்ணிடுறாரு, பாதரட்சையை போடு, நீ அடிமையானவன் அல்ல, உன் கையில் கோலை பிடித்துக்கொள். அதுதாங்க. உன்னை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பு நான் இருக்கிறேன், நீ எவனுக்கு நீ அடிமையானதில்ல, உன் தேசத்தை நோக்கி நகர, உன் ஆபிரகாமை நான் நினைத்திருக்கிறேன், உன் முற்பிதாக்கள் ஈசாக்கை நான் நினைத்திருக்கிறேன், யாக்கோபை நினைத்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளைகள் போங்கன்னு சொல்லி இளையகுமாரனுக்கு தகப்பன் கொடுத்தார்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. யாருக்கு முன்னாடி, அடிமையாளர்களுக்கு முன்னாடி. அந்த தகப்பன் என்ன சொல்லுவாருன்னா, வேலையாட்களை பார்ப்பாரு, வேலையாட்களை பார்த்து இவனுக்கு என்ன பண்ணுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். யாரு, அவங்க கிட்ட வேலை செய்யறவன் தன்னுடைய மகன் திரும்பி வரும்போது அவனுடைய நிலையை பார்த்து அவனை அற்பமா எண்ணிடக்கூடாதான், அந்த வேலைக்காரன் கையிலேயே கொடுத்து அவனை போட்டு வச்ச மகனாக்குறாரு. இங்க யார் அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன், எகிப்து. அங்கிருந்து அவனை செருப்பு போட்டு வான் கூப்பிடும் போது, எகிப்தே இவ்வளவு நாள் நீ அவனை அடிமைப்படுத்தி, இவன் அடிமையானவன்ல, என் சுதந்திரவாளி, என் பிள்ளை வா வெளியேன்னு கூப்பிடுறாரு. இப்படியே வராரு, வந்துறாரு, நீங்க பாக்குறோம். சரி, அப்போ இது ஒரு விடுதலையா? பாதரட்சை எதை குறிக்குது அப்படின்னா விடுதலையும் குறிக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போமா? கண்டிப்பாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:8 வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி, யார, பேதுருவை நோக்கி. அவர் எங்க இருக்கிறார் இப்போ? சிறையில் இருக்கிறார். ஆமாங்க. சரிங்களா? 12வது அதிகாரம். ஆமா. உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். சிறையில் இருந்தவன் பாதரட்சை போட்டிருப்பானா? என்ன காரணம்? சிறையில் ரோம காலங்களிலும் சிறையில் பொதுவாக இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்குல அன்னைக்கு ரோம காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு அவர்களுடைய சொந்த உடைமைகளை பறிச்சு வச்சுப்பாங்க. ஆமாங்க. பறிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாதரட்சை கொடுக்க மாட்டாங்க, வஸ்திரம் கொடுப்பாங்க. எந்த மாதிரியான வஸ்திரம் அப்படின்னா, நம்ம போடுற மாதிரி நார்மல் வஸ்திரம், சிறைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கும், அது குட்டியா இருக்கும், மேலாடை இல்லாம இடுப்பு பகுதியை மட்டும் மறைத்த மாதிரி ஒரு வஸ்திரம் இருக்கும், அதுதான் குட்டி வஸ்திரம். சோ அந்த இடத்துல அதை பார்க்கும்போது நிர்வாணம். சோ கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது எப்படிதான் தொங்கினாரு? அப்படிதான். அப்ப என்ன சொல்றோம் நம்ம, அந்த நிர்வாணம்ங்கிறத உங்களுக்கு ஏசாயா புத்தகம் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏசாயாக்கு ஏன் பாதரட்சை இல்லாம இருக்க சொன்னாரு? ஏன்னா அவர்கள் அடிமைப்பட்டு இருக்க போறார்கள். பேதுருவை சிறையில இருக்கிறான்,
அப்ப சிறையில் அவனுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? நல்ல வஸ்திரம் கிடையாது. அப்ப எதுவும் கிடையாது, பாதரட்சியும் கிடையாது. தூதன் சொல்றாரு, பாதரட்சியை தொடுத்துக்கொள், நீ இனி சிறைவாசி அல்ல, நீ விடுதலையாக்கப்படுகிறவன், நீ ஒரு சுதந்திரவாசி, வா கிளம்பு போங்கிறாரு. இதேதான் அங்கேயும். நிச்சயமாக பாஸ்டர், அந்த ஜனங்கள் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன பாஸ்டர் அதுல பாடம் இருக்கிறது? ரொம்ப அவசியமான பாடம் இருக்குது. அவசியமான பாடம் இருக்குது. நம்ம எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எல்லாமே சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆமாங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று அவர் அங்கீகரிக்கும் போது அவரை தகப்பன் என்று நம்ம அங்கீகரித்துக் கொள்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த பாதரட்சை உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் நீ தகப்பன் வீட்டில் இருக்கிறாயா இல்லை அடிமைத்தனத்தில் இருக்கிறாயா, அதை நம்ம காட்டிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரு பாவ சிந்தைக்குள்ளே இருந்தாலும் எகிப்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் சிந்தை ஆவியினால், கிறிஸ்துவின் ஆவியினால் நிரம்பி இருக்கிறதா நீங்கள் தகப்பன் வீட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சொன்னால் எகிப்துக்காக 400 வருஷம், உங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம். அப்போ உங்கள் சிந்தை எகிப்தில் இருக்கிறது, சோதமில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடிமையாக இருக்கிற நம்மளை அப்படியே ஆண்டு விட்டுருவாருங்களா? இல்லையே, பொறுப்படுன்னு சொல்லுவார், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவார். அந்த சத்தம் கேட்கும்போது நம்ம தொடுத்துக்கொள்ளணும். முடியாதுன்னு சொன்னோம், செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாகவே பாஸ்டர், ரொம்ப நேர்த்தியான அற்புதமான பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக இந்த மோசையினுடைய சம்பவத்தில் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். நேயர்களுக்கும் இது மிக பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாதரட்சியை குறித்து பலவிதமான பிரசங்கள் உலகத்தில் பிரசங்கித்தது உண்டு. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நேர்த்தியாய் இடைப்பட்ட காரியத்தை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே மிகுந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியமாகவும், நாங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரமாயும் எங்களுக்கு இருந்தது என்பதை யோசிக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோக தேவனுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேயர்களும் இதை கண்டு கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கும் இது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கேட்ட செய்திக்காக ஒரு சின்ன ஜெபத்தை அடியேன் செய்து நிறைவு செஞ்சிடலாங்களா? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பாதரட்சியை குறித்து எத்தனை பிரசங்களை கேட்டிருப்போம், எத்தனை செய்திகளை படிச்சிருப்போம். ஆனால் நாங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரத்தை, நாங்கள் அடிமைகள் அல்ல, பாதரட்சி எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நேயர்கள் கண்டு கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாரும் தகப்பனே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். மோசையினுடைய ஆண்டவரே சந்திப்பில் இருக்கிற எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயமான சத்தியங்களுக்கு எங்களை வெளிப்படுத்தி கொடுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் எங்களோடு நேரத்தை செலவு செய்து அற்புதமான பாடங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வரீங்க. அடுத்த நாங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரத்துக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, நல்ல அற்புதமான பாடங்களின் மூலமாக நாம் தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் மோசையினுடைய தேவன் மோசையை சந்தித்த அனுபவங்களில் இருக்கிற அற்புத பாடங்களை தொடர்ந்து நாம் படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த காணொலியில் காணும் வரை கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.